11ஆம் வகுப்பு மாணவர்கள் தாக்கி 12ஆம் வகுப்பு மாணவர் மூளைச்சாவு அடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் மாணவன் உயிரிழந்து விட்டதாக அறிவிப்பு. காவல்துறையினருடன் உறவினர்கள் வாக்குவாதம். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் அரசு அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளியில தான் ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்குது. அதாவது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களே நாங்க தான் கெத்து என்று பொங்கி பள்ளிக்குள்ள வாக்குவாதம் சண்டை எல்லாம் நடந்துள்ளதா. நேற்று மாலை பள்ளி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போற நேரத்துல பட்டீஸ்வரன் தேரோடு கீழ் வீதியில இருதரப்பு மாணவர்களும் மீண்டும் சண்டைக்கு இறங்கிட்டாங்க. அந்த நேரத்துல 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனை 11ஆம் வகுப்பை சேர்ந்த 15 பேரு கூட்டமாக கட்டை கல்னு எது கிடைச்சதோ எல்லாத்தையும் வச்சு ரொம்ப மோசமா தாக்கியிருக்காங்க. அந்த மாணவன் பலத்த காயத்துடன் தஞ்சையில ஒரு தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல சேர்க்கப்பட்டார். ஆனா காயம் ரொம்பவே தீவிரமா இருந்ததுன்னு மருத்துவர் தரப்புல சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில நேற்று காலை தாக்கப்பட்ட மாணவன் மூளைச்சாவு அடைஞ்சிருக்காருன்னு தஞ்சை மருத்துவக் கல்லூரியில இன்னும் ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வந்தார். இந்த சூழல்ல அந்த மாணவனின் அம்மா அப்பா மேல சிகிச்சை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. ஆனா இன்னைக்கு காலையில அந்த மாணவன் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இந்த தகவலை போலீஸ் தெரிவிக்கவே பெற்றோர் ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காங்க. எதையும் எங்களுக்கு தெரிவிக்கல, எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்களோட சர்ச்சை வாக்குவாதம் எல்லாம் வெடிச்சு ஒரு பெரிய பரபரப்பு ஆகியிருக்கு. இதற்கிடையில தாக்குதலில் கலந்து கொண்ட 11ஆம் வகுப்பு 15 மாணவர்களையும் பட்டீஸ்வரம் போலீசார் கைது பண்ணிட்டாங்க. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவங்க எல்லாரையும் தஞ்சை இளஞ்சிறார் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல நீதிபதி அவங்க எல்லாரையும் தஞ்சை சிறுவர் கூர்நோக்கு இல்லத்துல அடைக்க உத்தரவு கொடுத்திருக்காரு. 12ஆம் வகுப்பு மாணவன் இப்படி மாணவர் குழுவால தாக்கப்பட்டு பிறகு மூளைச்சாவு அடைஞ்சிருக்க இந்த சம்பவம் அங்குள்ள பள்ளி கிராமம் முழுக்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது கொலை முயற்சி என்று போலீசார் வழக்கையும் பதிவு செஞ்சுட்டாங்க. இந்த சம்பவம் தஞ்சை மாவட்டத்துல ரொம்ப பெரிய அதிர்ச்சியையும் கவலையும் உண்டாக்கியிருக்கு.